இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தனி விமானத்தில் டெல்லி பறந்த விஜய். கரூரில் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானார்கள். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பான விசாரணைக்காக தாவிக தலைவர் விஜய் கடந்த மாதம் 12, 19 ஆகிய தேதிகளில் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். இந்நிலையில் மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். வேறு பணிகள் இருப்பதால் அன்றைய தினம் ஆஜராக முடியாது என விஜய் தரப்பில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி ஆஜராகும்படி மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதன்படி நாளை விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்றே தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார். முன்னதாக சென்னையில் விமான நிலையத்தில் தனி விமானத்தில் இருந்த விஜயின் கைப்பையில் கத்தரிக்கோல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தில் இருந்து விஜய் கீழே இறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. கத்தரிக்கோல் இருப்பதை தான் கவனிக்கவில்லை என விஜய் விளக்கம் அளித்தார். அதை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து விஜய் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட 7 பேரும் சென்றுள்ளனர். டெல்லி ஏர்போர்ட் வந்தடைந்த விஜய் அங்கிருந்து கார் மூலம் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றார். நாளை காலை 9:30 மணிக்கு சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். சமையல் எண்ணெய் விலை திடீர் உயர்வு. எல்பிஜியை தொடர்ந்து ஆயில் விலையும் ஏறுது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போர் உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா போன்ற இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் நாடுகள் தற்போது அதன் நேரடி தாக்கத்தை உணரத் தொடங்கியுள்ளன. மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விலையும் உயர்ந்துள்ளது. இந்த சூழலில் சமையல் எண்ணெய்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்திய சமையல் எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட 2/3 பங்கை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. சூரியகாந்தி எண்ணெய் ரஷ்யா, உக்ரைனிலிருந்தும், பாமாயில் இந்தோனேஷியா, மலேசியாவிலிருந்தும், சோயா எண்ணெய் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது. போர் சூழலால் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு, காப்பீடு மற்றும் சரக்கு கட்டணம் அதிகரிப்பால் இறக்குமதி சமையல் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மொத்த விற்பனை சந்தையில் 155 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சூரியகாந்தி எண்ணெய் 170 ரூபாய்க்கும், சில்லறை கடைகளில் 175 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பாமாயில் தற்போது 122 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 2 வாரங்களில் மட்டும் சூரியகாந்தி பாமாயிலை விட லிட்டருக்கு 10 முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இது தவிர நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவைகளின் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. போர் நீடிக்கும் பட்சத்தில் வரும் வாரங்களிலும் சமையல் எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 ஏவுகணைகள் வீசி விரைத்தனம். களத்தில் இறங்கியது வடகொரியா. அமெரிக்க படையை அலறவிட்ட சம்பவம். ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் மேற்காசியாவில் பதற்ற நெருப்பு பற்றி எரிகிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல், அமெரிக்க படைகள் கூட்டு சேர்ந்து ஈரானில் குண்டுமழை பொழிகின்றன. பதிலுக்கு இஸ்ரேலையும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் வளைகுடா நாடுகளையும் விடாமல் தாக்குகிறது ஈரான். இதற்கு நடுவே இப்போது கிழக்கு ஆசியாவிலும் போர் பதற்றம் தொற்றி இருக்கிறது. அங்கு ஏற்கனவே தென்கொரியாவும் வடகொரியாவும் எலியும் பூனையுமாக இருக்கின்றன. வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாளிகள் என்றால் தென்கொரியாவுக்கு அமெரிக்காவும் ஜப்பானும் கூட்டாளிகள். அமெரிக்கா, தென்கொரியா ஜப்பானை மிரட்ட அடிக்கடி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவி விளையாடுவது வடகொரியாவுக்கு பொழுதுபோக்கு. அதே நேரம் வடகொரியாவை மிரட்ட அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ஆண்டுதோறும் அமெரிக்கா, வடகொரியா மேற்கொள்ளும் கூட்டு போர் பயிற்சி இந்த வாரம் துவங்கியது. 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடக்கிறது. சுதந்திர கேடயம் என்ற பெயரில் இருநாட்டு ராணுவம், விமானப்படை, கப்பல் படை வீரர்கள் தீவிர போர் பயிற்சிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி பகல் 1:20 மணி இருக்கும். சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசி அதிர வைத்தது வடகொரியா. கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசியது. வடகொரியாவின் சுனான் பகுதியில் இருந்து கிழக்கு கடல் பகுதியை நோக்கி ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. ஜப்பானின் சிறப்பு பொருளாதார மண்டல எல்லைக்கு பக்கத்தில் கடலில் விழுந்து வெடித்தன. வடகொரியாவின் இந்த செயலை ஜப்பான் உறுதி செய்தது. அவசர பதிலடி டீமை ஜப்பான் பிரதமர் அலுவலகம் உடனடியாக உருவாக்கியது.
அந்த டீம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பையும் ஆராய்ந்து வருகிறது. அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சியை துவக்கத்தில் இருந்தே வடகொரியா கண்டித்து வருகிறது. இது போரை தூண்டும் செயல் என்று சாடியது. குறிப்பாக அந்த நாட்டின் சர்வாதிகார அதிபரான கிம் ஜாங் உன் தங்கை கிம் யோஜாங் கடுமையாக எச்சரித்தார். வடகொரியாவின் பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கனவில் கூட நினைத்து பார்க்காத பதிலடியை தருவோம் என்று மிரட்டியிருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே இப்போது அமெரிக்கா, வடகொரியா, ஜப்பானை மிரட்டும் வகையில் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணையை வீசியுள்ளது வடகொரியா. இருப்பினும் அவை எந்த ரக ஏவுகணை, அதன் தாக்கும் திறன், பறக்கும் வேகம் உள்ளிட்ட பிற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. வடகொரியாவின் இந்த செயல் காரணமாக கிழக்காசியாவிலும் கடும் பதற்றம் தொற்றிவிட்டது. முஜ்தபா இருக்கும் இடத்தை சொன்னால் 92 கோடி ரூபாய் பரிசு. அமெரிக்கா அதிரடி ஆஃபர். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. தாக்குதல் துவங்கிய முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் சொத்துக்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த மோதல் போக்கால் உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து புதிய உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். உச்ச தலைவரான பின் முஜ்தபா அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகளை ஈரான் தொடர்ந்து தாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவரின் தற்போதைய நிலை குறித்து அதிபர் ட்ரம்ப் பேட்டியளித்த போது முஜ்தபா பலத்த காயமடைந்துள்ளார், அவர் உயிருடன் இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளார். இந்த சூழலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் புரட்சிகர காவல் படையின் இருப்பிடம் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு $10 மில்லியன் வெகுமதி, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 92 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. முஜ்தபா கமேனி, அவரது அலுவலக துணைத் தலைவர், பாதுகாப்புத்துறை செயலாளர், ராணுவ ஆலோசகர், உள்துறை அமைச்சர், புலனாய்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் குறித்தும் துப்பு கொடுக்கலாம். இவர்கள் உலகம் முழுவதும் பயங்கரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டு நடத்தும் புரட்சிகர காவல் படையை வழிநடத்தும் முக்கிய தலைவர்கள். எனவே இவர்களின் இருப்பிடம் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு பணப்பரிசு மட்டுமன்றி அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வழிவகை செய்யப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு மின் கட்டணத்தில் சலுகை. எல்பிஜி பற்றாக்குறையை சமாளிக்க நடவடிக்கை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மின்சார அடுப்புகளை பயன்படுத்தும் ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு மின் கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினுடன் ஆலோசனைக்கு பின் அவர் கூறும்போது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள், டீ கடைகள் மின் அடுப்புகளை பயன்படுத்தி வருகின்றன. அவர்களுக்கு மின் கட்டணத்தில் ஒரு யூனிட்டுக்கு $2 மானியம் வழங்கப்படும். வீடுகளில் சமைத்து உணவு விற்பனை செய்வோருக்கும் இது பொருந்தும். இந்த சலுகை கேஸ் தட்டுப்பாட்டு பிரச்சினை நீங்கும் வரை தொடரும் என கூறினார். அதேபோல் விறகுகளை எரிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன் அனுமதி பெற தேவையில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகள், பழங்களை உழவர் சந்தைகளில் கட்டுப்பாடின்றி விற்பனை செய்யலாம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் காய்கறி வாங்குவதை குறைத்துள்ளதால் காய்கறிகள் வீணாவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பெட்ரோல், டீசல் கையிருப்பு 9 நாட்களுக்கு உள்ளது. தட்டுப்பாடு எதுவும் இல்லை. வீட்டு உபயோக சிலிண்டர் இம்மாத இறுதி வரை இருப்பு உள்ளது. மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏபிஎஸ்க்கு இது கூட தெரியாதா? அமைச்சர் KN நேரு கிண்டல். திருச்சியில் திமுக கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கோரியும் தமிழகத்திற்கு போதிய திட்டங்களை வழங்காமல் வஞ்சித்து வருவதாக மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு உரையாற்றும் போது, கேஸ் தட்டுப்பாட்டை மத்திய அரசுதான் சரி செய்ய வேண்டும். இது கூட தெரியாமல் 4 ஆண்டு காலம் பழனிசாமி முதலமைச்சராக இருந்துள்ளார் என கூறினார். தேர்தல் நேரம் என்பதால் திமுகவை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் EPS பேசி வருகிறார். எக்காரணத்தை கொண்டும் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விட்டுவிடக் கூடாது என்பதில் திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது. இது தமிழகம், டெல்லிக்கு இடையிலான தேர்தல். சிலர் புதிதாக கட்சி ஆரம்பித்து சில விஷயங்களை சொன்னாலும் நாம் ஒற்றுமையாக பணியாற்றினால் வெற்றி பெறுவோம் என்று கூறினார். ஞானசேகரனை சுட்டிருந்தால் விளாத்திக்குளம் நடந்திருக்காது. கடலூரில் NDA கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் MC சம்பத் உரையாற்றும் போது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரனை சுட்டு போட்டிருந்தால் விளாத்திக்குளம் போன்ற சம்பவங்கள் இன்று நடந்திருக்காது. திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடக்கின்றன. தமிழகத்தில் கேடுகட்ட ஆட்சி நடக்கிறது. விளாத்திக்குளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை திமுக MP கனிமொழி சந்திக்க சென்றபோது பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். முதல்வர், துணை முதல்வர் யாராக இருந்தாலும் பொதுமக்களை சந்திக்க முடியாத நிலையில் திமுக இருக்கிறது என MC சம்பத் கூறினார்.
சிப்பாய்களை